Praise be to God. மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். அன்பான பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா. அந்த வார்த்தைக்கு நூறாய் பலன் கொடுக்கிற இருதயமாக எங்களுடைய இருதயத்தை மாற்றி கொடுங்க. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இந்த நாட்களில் எப்படிப்பட்ட சபைகளின் நடுவே கர்த்தர் உலாவுகிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். வெளிப்படுத்தல் 1:9 அதில் முதலாவது, எந்த சபை அப்போஸ்தலரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதோ அந்த சபையின் நடுவே இயேசு உலாவுகிறார். ரெண்டாவது, எந்த சபை கிறிஸ்துவின் உபத்திரவத்தோடு பங்காளியாக இருக்குதோ, பார்ட்னர்ஷிப்பில் இருக்குதோ அந்த சபையின் நடுவே ஆண்டவர் உலாவுகிறார். மூணாவது, எந்த சபை ராஜ்யத்தோடு பங்காளர்களாக பார்ட்னர்ஷிப்போடு இருக்குதோ அந்த சபையில் கர்த்தர் உலாவுகிறார் அப்படிங்கிறத தான் இந்த நாட்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் ஷேரிங்கில் அதில் ஸ்டெப் 1 பார்த்தோம். எப்படி ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறது அப்படின்னா என்ன? முதலாவது, இருளின் அதிகாரத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து ஒளியின் ஐக்கியத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அதுதான் ஸ்டெப் 1, பீயிங் டிரான்ஸ்லேட்டட் இன்டு த கிங்டம் ஃப்ரம் த வேர்ல்ட், சோசன் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது ஸ்டெப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் இப்போது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, ஆவிக்குரிய அந்த மண்டலத்துக்குள்ளே நம்ம வந்துடுறோம். இனி அந்த இடத்துல இருக்கும்போது உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. உலகத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்காமல் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களா, நான் உலகத்தான் அல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஜீசஸோட வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்குறோம். இயேசு உலகத்தில் தான் இருக்கிறார், ஆனால் அவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்ல. அப்போது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்த பிறகு நம்ம உலகத்தில் இருந்தாலும் கூட நாம் உலகத்தான் அல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம காக்கப்படணும். முதலாவது, நம்முடைய மனது உலகத்தான் அல்ல அப்படின்னு காக்கப்பட்டு ராஜ்யத்துக்குரியவர்களாக யோசிக்கணும், சிந்திக்கணும், வாஞ்சிக்கணும். அதுதான் கிங்டம் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் உலகத்துக்குரியவர்களாக வாழாமல் உலகத்தான் அல்ல, பரதேசி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியோட மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும். இதுதான் கிங்டம் லிவிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை தான் இந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது உலகத்தில் தான் இருக்க போகிறோம், ஆனால் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு உலகத்தான் அல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் நம்ம பாதுகாக்கப்படுறதுக்கு கர்த்தர் நமக்குள்ளே ஒரு வேலை செய்கிறார்ல, அந்த வேலை தான் சுத்திகரிப்பு, சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சாங்டிஃபிகேஷனுக்கு இது ஒரு டெஃபினிஷனாக கூட சொல்லலாம். இதை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறதுக்கு ஒரு முக்கியமான டூல் ஆண்டவருடைய சத்தியம். இது எப்படி கிடைக்குது, எப்படி ஆண்டவர் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யோவான் 17ஆம் அதிகாரம் 8, 14, 16, 17 இதை வரிசையாக நம்ம வாசிக்கும் போது நம்ம அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். 8வது வசனம், ஜான் சாப்டர் 17 verses 8, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இது ஜீசஸ் பிதா கிட்ட சொல்கிறாரு. பிதா தனக்கு கொடுத்த வார்த்தைகளை ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். இது பிதாவினிடத்திலிருந்து குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு, எவைகளை? பிதாவினிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளை. அப்போ சபை அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுது. இந்த வார்த்தையை சபை ஏற்றுக்கொள்றதுனால சபைக்கு ஒரு அறிவு வருகிறது. அதை தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். எதனால? அந்த வார்த்தையினால. அப்போ அந்த வார்த்தை, the word let them know of the heavenly Father who sent his son to the world. அப்போ இந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து, பிதாவினிடத்திலிருந்து வந்த வார்த்தை அவர்களுக்குள்ள பரலோகத்தை குறித்த அறிவையும் பரலோகத்தின் பிதாவை குறித்த அறிவையும் அவர் தன்னுடைய குமாரனை
உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்கிற அறிவையும் அவர்களுக்கு கொடுக்கிறது, சபைக்கு கொடுக்கிறது. அதோடு ஆண்டவர் நிற்கல. 14th verseல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ இந்த வார்த்தை சபை தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு அறிவில் மட்டும் ஒரு அறிவை மாத்திரம் கொண்டு வருகிறதோடு நிற்கிறதில்ல. இட் பிரிங்ஸ் அபவுட் அ சேஞ்ச் இன் தெம். அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதை தான் நம்ம வாசிக்கிறோம். நான் வார்த்தையை கொடுத்துட்டேன், அந்த வார்த்தை என்ன பண்ணுது? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. The word detaches their soul from the world. இந்த வார்த்தை அவர்கள் உலகத்தில் இருந்தாலும் அவர்களுடைய ஆத்துமாவை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறது. 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஸோ இந்த வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து குமாரனுக்கும், குமாரனிடத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் விசுவாசிகளுக்கு நேராகவும் ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தை, இட் டஸ் அ ஒர்க் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். அவர்களுக்குள்ள சபைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பின் வேலையை செய்கிறது. டு டிட்டாச் அவர் சோல்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட். உலகத்திலிருந்து நம்முடைய ஆத்துமாவை பிரித்து உலகத்தான் அல்ல அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில் நம்ம பாதுகாக்கப்படுகிறதுக்கு இந்த வார்த்தை உதவி செய்கிறது. ஸோ இந்த நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? இன் திஸ் கிங்டம் ஆஃப் த டியர் சன், இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில், இந்த ஒளியின் ராஜ்யத்தில், we have access to the word of God. We have access to the word from heaven. பரலோகத்தின் வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நமக்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ அந்த வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து குமாரனுக்கும், குமாரனிடத்திலிருந்து அப்போஸ்தலர்களுக்கும், அப்போஸ்தலர்கள் மூலமாய் சபைக்கும் கொடுக்கப்படுகிறது. அதை தான் யோவான் 17:20 வாசிக்கிறோம். இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து, சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, அப்பா, நீர் உலாவுகிற சபையில் என்னை நாட்டுங்கப்பா. நீர் உலாவுகிற சபையில் நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறேன்ப்பா. நீர் உலாவுகிற சபையில் என்னை நாட்டுங்கப்பா. நாட்டப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. என் பிள்ளைகள், என் சந்ததிகள் அப்பா நீர் உலாவுகிற சபையில் நாட்டப்படணும்ப்பா. ஆண்டவரே, they should have access to the word from heaven. They should have access to the word from the heavenly Father. அப்பா, அப்படிப்பட்ட கிருபைகள் தாங்க. ஒரு நாள் கூட அந்த பரலோகத்தின் பிதாவினுடைய வார்த்தை எங்கள் சபையில் இல்லாமல் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு கொடுக்குற அப்போஸ்தலர்களை எங்களுக்கு எழுப்புங்க கர்த்தாவே. முழுவதுமாக என்னுடைய கரத்திலே தாழ்த்துக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து பிதா அனுப்பி சபைக்கு அனுப்பி வைக்கிற அந்த வார்த்தை நம்மளை உலகத்தான் அல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் நம்மளை பாதுகாக்குது. ஸோ இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று கிங்டம் கான்ஷியஸ், இன்னொன்று கிங்டம் லிவிங். இது 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்பர் 1 கிங்டம் கான்ஷியஸ் பார்க்குறோம். கிங்டம் கான்ஷியஸ் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நம்மளுடைய மனதில் நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும், ராஜ்யத்தை மனதில் வைத்து நம்ம வாட் எவர் வி திங்க், ராஜ்யத்தின் நான் உலகத்தான் அல்ல அப்படிங்கிறது என் மைண்டில் இருந்து நான் ராஜ்யத்தோடு ஐ எம் இன் பார்ட்னர்ஷிப் வித் த கிங்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம யோசிக்கிறோம், செயல்படுறோம், காரியங்களை பார்க்குறோன்னா அதுதான் கிங்டம் கான்ஷியஸ். இன்றைக்கி 3 விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன ஷேரிங்கில் நம்ம பார்த்தோம் எப்படி தேவனுடைய வார்த்தை நம்முடைய கண்களை தெளிவாக்கி நம்மளை கிங்டம் கான்ஷியஸாக மாற்றி நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க நமக்கு உதவி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏவாளை பொறுத்தளவில் ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை எப்படி பார்த்தாலாம்? புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், இந்த விருட்சம் என்னுடைய புத்தியை தெளிவிக்கும் அப்படின்னு பார்த்தாலாம். ஆனால் அந்த விருட்சம் புத்தியை தெளிவிக்காது. எது நம்முடைய புத்தியை தெளிவிக்கும் தெரியுமா? சங்கீதம் 19:8 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதா இருக்குது. ஏன்னா அது தூய்மையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கலங்குன அழுக்கு தண்ணியை வச்சு
நம்முடைய கண்களை கழுவுனா அது கண்களை தெளிவிக்காது. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தின் அதிகமான காரியங்களில் ஈடுபடுறதுக்கு காரணம், அதிலிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன், எனக்கு எப்படி வாழணுங்கிறத அதிலிருந்து தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற சில சாக்குப்போக்கான நிறைய ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம கேட்குறோம். ஆனால் எது தூய்மையாக இருக்குதோ அதுதான் கண்களை தெளிவிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்மளை உலகத்தான் நல்லன்னு பாதுகாக்குது. அந்த வார்த்தை நம்முடைய கண்களை தெளிவாக்கி சரியான விஷனோட சரியான பார்வையில் உலகத்தை பார்க்க அது உதவி செய்கிறது. அதனால அந்த பார்வை, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களை தெளிவாக்கும் போது நம்ம உலக பிரகாரமாக பார்க்க மாட்டோம், ஹெவன் கிங்டம் கான்ஷியஸை தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6:14 ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு இங்கே ஆவியானவர் பேசுகிறார் பவுல் மூலமாக. ரொம்ப நாளாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் ஏது? ஸோ நம்ம எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அதில் இருளையும் ஒளியையும் நம்ம வேறு பிரிக்கணும் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வேலையை ஆண்டவர் இன்னைக்கு செய்யலை, அவர் சிருஷ்டிப்பிலே செஞ்சிட்டார். ஒளியையும் இருளையும் கர்த்தர் வெவ்வேறாக பிரித்தார். எப்போனா ஆதி காலத்திலே சிருஷ்டிப்பு நடக்கும் போதே ஆண்டவர் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக ஆண்டவர் பிரிச்சுட்டார். ஸோ இன்னைக்கும் ஆண்டவருடைய மைண்டில் அது கிளியராக இருக்குது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, அது வெவ்வேறாக ரொம்ப கிளியர் டிமார்கேஷனோட அது பிரிக்கப்படணும். ஸோ நிறைய நாள் நான் நினச்சேன், என்னெல்லாம் இருக்குதோ இருக்கிற காரியத்தில் ஒளியும் இருளையும் பிரிக்கணும். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம்தான் இருள். இந்த உலகத்திலிருந்து நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாய் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ எந்த அளவு இந்த உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரித்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்ம இந்த உலகத்துக்கு ஒளியாக மாறுவோம். ஸோ உலகம் இருக்குது, உலகத்துக்கு ஒளியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸோ எந்த அளவு இந்த உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரிக்கிறோமோ அந்த அளவு இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாய் மாறுவோம். ஸோ நமக்கு தெரியும், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்துல நம்ம எந்த அளவு அவரை பற்றி கொள்ளுகிறோமோ, எந்த அளவு அவரை அண்டி கொள்ளுகிறோமோ அந்த அளவு நம்ம இந்த உலகத்தில் ஒளிகளாக இருப்போம். 17 தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். 2 Corinthians 6:17-18 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அவங்க மத்தியிலிருந்து புறப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரைசிங் அப், கெட்டிங் அப் அண்ட் கோ, எழுந்து புறப்படு. அடுத்து பிரிந்து போய், செப்பரேஷன், வேறு பிரி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தொடாதிருங்கள். எதை தொட மாட்டாங்க? எது தீட்டோ அதை தொடக்கூடாது. த டிட்டர்மினேஷன் நாட் டு பி டிஃபைல்டு. இதன் மூலமாக நான் தீட்டு பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன், இதுதான் சாங்டிஃபிகேஷன். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கிறதில்ல, லைஃப் லாங்காக நமக்குள்ள நடக்கிற ப்ராசஸ். ஸோ எந்த அளவு நம்ம இந்த இருளை விட்டு நம்ம எழுந்து நம்மளை வேறு பிரித்து தீட்டுப்படாதபடிக்கு நம்ம டிட்டர்மினேஷனோட நம்மை காத்து கொள்ளுகிறோமோ அதுதான் சாங்டிஃபிகேஷன். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த இருளின் அதிகாரமாகி இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை வேறு பிரிக்கிறார். நம்ம ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கடந்து உலகத்துக்கு ஒளியா இருக்கணும்னா யாரால முடியும் தெரியுமா? யாரெல்லாம் அந்த உலகத்தை விட்டு தன்னை வேறு பிரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு ஒளியா மாற முடியும். ஸோ இன்னைக்கு நான் பிதாவினுடைய பிள்ளை ஏசப்பா, பிதா எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி கொள்ளுகிறது இல்லை. எப்போ நம்ம கிங்டமோட பார்ட்னர்ஷிப்பில் இருப்போம்னா, ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக இருப்போம்னா, எப்போ இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம கிங்டம்க்கு பங்காளிகளாக மாறுகிறோம். அன்னைக்கு தான் பிதா நம்மை குமாரன் குமாரத்தி என்று அங்கீகரிப்பார். நம்ம சொல்கிறது ஒரு விஷயம், ஆனால் பிதா நம்மை குமாரன் குமாரத்தின்னு அன்னைக்கு தான் அங்கீகரிப்பார். ஸோ ஆப்வியஸ்லி என்னைக்கு பிதா நம்மளை குமாரன் குமாரத்தின்னு அங்கீகரிச்சிட்டாரோ இட் மீன்ஸ் we don't belong to this world. ஏன்னா
நம்முடைய தேவன் பரலோகத்தின் பிதா, அவருடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 யோவான் 1 5, 6, 7 வசனங்களை பார்க்கும்போது, தேவன் ஒளியாயிருக்கிறார், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் நம்ம பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ ஆண்டவர் ஒளியா இருக்கிறார். இந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த ஒளியாகி அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டுட்டோம். இப்போ இந்த உலக தேவ ஜனங்களை பற்றி 2 விதமாக அவங்க நடக்கிறாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். ஒன்று, அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்மளும் ஒளியில் நடக்கணும் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒளியில் நடக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஒளியில் நடக்கிறேன்னு சொல்கிறாங்க, பட் அவங்க இருளில் நடக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒளியில் நடக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க, இருளில் நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்ம ஒளியில நடந்தோம்னா ஒருவரோடொருவர் சகோதரரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஃபெல்லோஷிப் வித் ஃபெல்லோ பிரதரன். அது இல்லாமல் ஒருவரோடொருவர் ஐக்கியப்படாமல் உலகத்தான் அல்ல அப்படின்னு நம்மளால் ஜீவிக்கவே முடியாது. இதில் இந்த 6th verse பார்க்கும்போது, அவர்கள் ஒளியோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒளியில் அவங்க நடக்கலை. அப்போ இருளில் நடக்கிறதுனா என்ன அப்படின்னா, நாட் வில்லிங் டு கரெக்ட். எப்போ நம்ம ஒரு சகோதரர்களோடு தேவ பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு தப்பு பண்ணுறாரு. பேதுரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு முன்பாக ஒரு மாய்மாலம் பண்ணுகிறார். இப்போ பேதுரு சீஃப் பாஸ்டர் மாதிரி, இப்போ த ராக், அந்த பாறை போல இருக்கிறவர். இப்போ பவுல் பின்னாடி வந்தவர், பவுல் ரொம்ப பின்னாடி வந்தவர், அப்போஸ்தலர்களிலும் சிறியவர். இப்போ பவுல் கன்ஃபரன்ஸ் பீட்டரை எதிர்த்து அவர் அவருடைய தவறை சுட்டி காட்டுகிறார். அப்போ நம்ம பார்க்குறோம், பேதுரு அதை அக்செப்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். எதிர்த்து நிற்கல, நீ எப்படி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லலை, அதை அக்செப்ட் பண்ணுறார். இதுதான் ரெடி ஃபார் சாங்டிஃபிகேஷன். பீட்டர் வாஸ் ரெடி ஃபார் சாங்டிஃபிகேஷன். எதனாலனா, ஹி வாஸ் கிங்டம் கான்ஷியஸ். ராஜ்யத்துக்குரியவங்களாக நடக்கணும், ராஜ்யத்தின் கான்ஷியஸாக இருந்ததுனால பேதுரு பவுலை எதிர்த்து நிற்கலை. பவுலுடைய அந்த கன்ஃபரண்டேஷனை அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஐக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. பின்னாடி தன்னுடைய கடைசி நாட்களில் பேதுரு 2வது நிருபத்தை எழுதும் போது கூட பவுலை பற்றி மேன்மையாய் உயர்த்தி ஆழமான உபதேசங்களை அவர் கொடுக்கிறார் அப்படின்னு அவர் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒளியில் நம்ம நடக்கிறவங்களா இருந்தோம்னா, கிங்டம் கான்ஷியஸாக இருந்தோம்னா, நம்மளை விட லேட்டாக ரட்சிக்கப்பட்டவங்க, நம்மளை விட சபையில் சின்ன இடத்துல இருக்கிறவங்க, லேட்டாக வந்தவங்க நம்மளை அவங்க மூலமாக நம்ம குற்றங்களை ஆண்டவர் சுட்டி காட்டினா கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். அந்த ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுவோம். we won't be hurt. இன்னைக்கு நமக்கு நேராய் ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்போது நம்ம ஹர்ட் ஆகிறோன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கிங்டம் கான்ஷியஸாக இல்லை. இன்றைக்கி அவங்க என்ன நினச்சிருவாங்க, இன்றைக்கி ஏன் இருதயம் ஹர்ட் ஆகுது, அதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லைன்னா ராஜ்யத்தின் காரியம்தான் முக்கியம்னு நினைக்கிறோமா? ஸோ நம்ம ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக இருப்போம்னா நம்ம கிங்டம் கான்ஷியஸாக இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிற சகோதரர்கள் நம்மளை கடிந்து கொள்ள நம்மை விட்டு கொடுப்போம். we will be open for correction. அது நம்மை உலகத்தான் அல்ல அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில் நம்மளை பாதுகாக்கும். இதுதான் ஃபெல்லோஷிப் வித் பிரதரன் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு are you conscious that you are not of this world 24/7? 24 மணி நேரமும் நம்ம இந்த உலகத்தான் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனதின் ஆழத்தில் பதிந்திருக்கிறதா? ஒருவேளை ஒரு பிரசங்கம் கேட்கும் போது, இல்லைன்னா ஜெபிக்கும் போது நான் பரலோகத்துக்குரியவன் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் 24 மணி நேரமும் நான் பரலோகத்துக்குரியவன், நான் அந்த உலகத்துக்குரியவள் அல்ல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமா?
நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு கெஸ்ட் மாதிரி வாழ்கிறோமா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ராஜ்யத்தோடு பங்காளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒன்லி தென் வி ஆர் இன் பார்ட்னர்ஷிப் வித் த கிங்டம். இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க, ஒருவேளை ராஜ்யத்தில் பங்காளிகளாக இருந்து இப்படி உலகத்தான் அல்ல அப்படின்னு ஜீவிச்சா அது நம்மளோட லைஃப்பை ரொம்ப கஷ்டப்படுத்திடும், ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கும், நம்மளால் சுயாதீனமாக இருக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்ம மற்றவர்களை குறித்து கலங்க வேண்டியதில்லை. நான் உலகத்தான் அல்ல அப்படின்னு ஜீவிக்கிறவங்க இந்த உலகத்துக்கு ஒரு த்ரெட்டாக இருப்பாங்க, ஒரு ஒரு அவங்க பயப்படுகிற ஒரு விஷயமா இருப்பாங்க. ஆதி சபை உலகத்தான் அல்ல அப்படின்னு ஜீவிக்கிற ஒரு கூட்டமாக இருந்தது. அவர்களை உலகத்தை கலக்குகிறவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு அவங்கள கண்டு பயந்தாங்க. அவர்களுக்கு மேலே இந்த யூதர்களுக்கோ அந்த விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் சரி, ரோமன் கவர்மெண்ட்டுக்கும் சரி பெரிய அத்தாரிட்டி இருந்தது. அவர்களால் என்னவும் பண்ண முடியும். ஆனால் கூட அவர்கள் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களை கண்டு பயந்தார்கள். இன்னைக்கு உலகத்தான் அல்ல அப்படின்னு நம்ம ஜீவிக்கிறவங்களா இருந்தா, ராஜ்யத்துக்குரியவர்களா நம்ம ஜீவிக்கிறவங்களா இருந்தா நமக்கு சுயாதீனம் இல்லைன்னு இல்லை, நம்மளை பார்த்து மற்றவர்கள் ஒரு பயமுறுத்தலாய் பார்ப்பார்கள். இந்த உலகம் நம்மளை பயமுறுத்தலா பார்க்குறோம். இன்னைக்கு are you a threat in your house? Are you a threat in your neighborhood? இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உலகத்தான் அல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை நாங்கள் மெயின்டைன் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தாவீது 16ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது போல நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். Preserve us, O Lord, for we have put our trust in you. எங்களை காப்பாற்றுங்கப்பா. உலகத்தான் அல்ல, பரதேசி அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில் எங்களை காப்பாற்றுங்க. நாங்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று முதலாவது எங்களுடைய மனதின் ஆழத்தில் 24 மணி நேரமும் நாங்கள் யோசிக்க, ராஜ்யத்துக்குரியவர்களாய் சிந்திக்க, யோசிக்க, நாங்கள் பார்க்குற விஷயங்களை ராஜ்யத்துக்குரியவர்களாய் பார்க்க, பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கண்களை தெளிவாக்கட்டும்பா. உங்கள் வார்த்தை ஆண்டவரே எங்களை இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இருளிலிருந்து, அந்த உலகத்திலிருந்து நாங்கள் ரைஸ் அப், நாங்கள் புறப்பட்டு பிரிந்து போய் தீட்டுப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளுகிற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க, ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை வாழ, ஒளிகளாய் இந்த உலகத்துக்குள்ளே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் கரெக்ஷனுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க, கடிந்து கொள்ளுதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க, அதன் மூலமாக சகோதரரோடு ஐக்கியத்தை காத்துக்கொள்ள, உலகத்தான் அல்ல என்று காக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்தை கலக்குகிறவர்களாய் நாங்கள் ஒரு கூட்டமாய் எழும்ப, இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு பிரயோஜனப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.